சீரியஸா இருத்தம். இதை குறித்து சீரியஸா இருக்கணும். உன்னை ரட்சித்த உன் தேவன் உன்னை குறித்து சொன்ன வார்த்தையை குறித்து நீ சீரியஸா இரு. அவர் உன்னை சீரியஸாக ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 153வது செய்தி, அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 செய்தியிலே 153வது செய்தி, மனித திராணிக்கு மிஞ்சி 3/5. யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? ஒரு பெண்ணிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அது யாரு? அன்ஸ்டாப்பபிள் தெபோராள். ஐயா, தெபோராவை எந்த சூழ்நிலையும் ஸ்டாப் பண்ண முடியலப்பா. உன்னையும் எந்த சூழ்நிலையும் உன்னுடைய டெஸ்டினியை அடைவதிலிருந்து தடுக்கவே முடியாது. தடுக்கக்கூடிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? உன்னுடைய இக்னரன்ஸ். உன்னுடைய மனதிலே இருக்கிற அறியாமை தான் உனக்கு அவிசுவாசத்தை தருகிறது. அந்த அவிசுவாசம் மாத்திரம்தான் உன்னுடைய பயணத்தை தடுக்க முடியுமே தவிர பிசாசாலும் தடை செய்ய முடியாது. தேவனும் தடை செய்ய மாட்டாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தெபோராளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்? பாருங்க, யாருங்க அந்த தெபோரா? ஒரு மதர், தாய், ஒரு ப்ராஃபெட், மல்டி டேலண்டட். பாருங்க, ஒரு தாய், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஜட்ஜி, ஒரு கேப்டன், எல்லாவற்றிலும் அவள் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாள். அதற்கான காரணத்தை நாம் இன்றைக்கு கண்டுபிடிக்க பாருங்க. இந்த ஒரு காரணம் தாங்க. எதனாலே முழு வேதாகமும் இல்லாத காலத்திலேயும், எதனாலே இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லாத காலத்திலேயும் ஒரு பெண்ணால, ஒரு லேடியால சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடிந்தது? Only one reason for her success. You know what is it? He took the word of God seriously. தேவன் சொன்ன வார்த்தையை அவள் சீரியஸாக எடுத்துட்டாள். அதை குறித்து அவளுக்கு ஒரு ரெவலேஷன், ரேமா வந்து விட்டது. அது எனக்குத்தான் என்று அவள் எடுத்துக்கொண்டாள். அருமையானவர்களே, சக்கப்போடு போட்டாங்க. தேவன் உன்னை சக்கப்போடு போடத்தானே என்னோடு இணைத்து இருக்கிறார். ஐயா, அது என்னையா சக்கப்போடு? சிம்பிள்ங்க. உன்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. நீ இயேசு கிறிஸ்து செய்ததை செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வாய். அதுதாங்க சக்கப்போடு. தெபோராளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். பாருங்க, எந்த தேவனுடைய வார்த்தையை இந்த பெண்ணு சீரியஸா எடுத்தாள் என்று அங்கே நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட்ஜஸ் 4:7. நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இஸ்ரவேலின் சேனை தளபதி யாரு? பாராக்கு. அவன் பயப்படுறான். அந்த பயத்தை எப்படி போக்குகிறாள் பாருங்கள். பாராக்கு ஏன் பயப்படுறாப்பா? நம்ம தேவன் சொல்லலையா? அவங்களே உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லவில்லையா? அந்த ஒரு வார்த்தை போதாதா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Thank you master for your goodness. இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்களப்பா. ஏன் இப்படி நடுத்தருவில் நிற்கிறீங்க? ஏன் சிறையிருப்பிலே சில ஆண்டுகள் அல்ல பல ஆண்டுகள் வாழ்ந்து என்ன சிறையிருப்பு? கடன் பிரச்சனை. எத்தனை வருஷம்? பிறந்ததுலேருந்து பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப குழப்பம், குடும்ப பிரிவினை. ஏன்? அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே நீங்கள் சீரியஸாக எடுக்கலை. அவர் ஒன்றை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதையே உங்களால் செய்ய முடியலைன்னா அந்த வார்த்தையை உனக்கு சொல்லியே இருக்க மாட்டார. அது மனித திராணிக்கு மிஞ்சினதா? ஆமா, மனித திராணிக்கு மிஞ்சினது. ஐயா, மனித திராணிக்கு மிஞ்சின அற்புதங்களை செய்யும்படியாக தானே உன்னை அழைத்திருக்கிறார். அதைத்தானே இயேசு சொன்னார். பாருங்கள், இயேசு செய்த காரியங்களை செய்தாலே அது மனித திராணிக்கு மிஞ்சினது. ஒன் ஸ்டெப் அகடு போய் சொல்றாரு. ஏப்பா, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்றாரு. அதுக்கு வேண்டிய திராணியை, அதற்கு வேண்டிய வல்லமையை, அதற்கு வேண்டிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் உனக்குள்ள வச்சுட்டு தாப்பா சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன். ஹல்லேலூயா. ஓ, அப்போ பாருங்க, இந்த பெண்ணு தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுத்தார். அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லலையா?
சொல்லிட்டாருப்பா, சொல்லிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லலையா? நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய் என்று இயேசு சொல்லவில்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே, உன்னை பார்த்து தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், இருங்கள் என்று சொல்லவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பார்த்து தான் இயேசு சொன்னார், நீ உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாய், ஒளியாக இருக்கிறாய். இதை சீரியஸா எடுங்கப்பா. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே? சாதாரண வாழ்க்கை வாழுவதற்கு நீ இந்த செய்தியை கேட்கல. மனித திராணிக்கு மிஞ்சின சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணும்படியாகவே தேவன் இந்த நாட்களிலே என்னுடைய செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் விருப்பத்தையும் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். கேட்பதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். உன்னை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? வாசிக்கிட்டா மேத்யூ 10:8, மத்தேயு 10:8, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். நல்லா கவனிங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சில இடத்துல கூப்பிடுவாங்க, ஐயா உங்க டிவி ப்ரோக்ராம் பார்த்தீங்க, நான் தூங்கி 20 வருஷம் ஆச்சு, ஏன்பா தூங்கலை? உடம்பெல்லாம் ஒரே வலியா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உனக்கு ஜெபம் பண்ணால் போதுமா, நீ சுகமாகணுமான்னு கேட்பேன். நான் ஜெபம் பண்ணுமா உன்னை சுகப்படுத்தவா? ஐயா என்னை சுகப்படுத்துங்க ஏம்பாங்க. வார்த்தையை மாற்றுங்க. தேவன் உன்னை ஜெபிக்க சொல்லவில்லை, சுகமாக்க சொன்னார். பிசாசை ஓடும்படியாக ஜெபிக்க சொல்லவில்லை, விரட்டுங்க என்னாரு. மரித்தோரை எழுப்புவதற்கு ஜெபம் பண்ண சொல்லவில்லை, மரித்தோரை எழுப்பு என்று சொன்னார். குஷ்டரோகியை சுத்தமாக்குன்னு சொன்னார்ப்பா. நான் அதை திரும்ப வாசிக்கவா? சீரியஸான மேட்ருங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை என்ன சொல்கிறார் பாருங்க, சொஸ்தமாக்கு, சுத்தமாக்கு, எழுப்பு, துரத்து. எப்போ யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு as well as you are fully empowered. உனக்கு இந்த 2 கேள்வி தானப்பா இருக்கு. அங்கிள் அந்த அளவுக்கு நான் நல்லவன் இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு வல்லமை இல்லையே, ஏன் இந்த பொய்யை நம்புறா? நீ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்கிற பழைய செய்தியை கேளுப்பா. இந்த 2ஐயும் கொடுத்துட்டு தான் சொல்றாரு, எப்போ செத்தவங்களே எழுப்புங்கிறார். இதற்கும் இன்றைய மதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மத்தேயு 10:8 இந்த செய்தி, இந்த வார்த்தையை நீங்க சீரியஸா எடுக்கிறன்னா பைபிள் வாசிக்கிறதுல என்னதுங்க அர்த்தம்? இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு 5-6 வார்த்தை சொல்கிறேன். இந்த 5-6 இயேசு சொன்ன வார்த்தையே நீங்கள் சீரியஸாக எடுக்கல, பைபிள் படிக்காதீங்க. எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுக்க மாட்டீங்க. இயேசு சொன்னதுப்பா, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, மரித்தோரை எழுப்புங்கள். வேற என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு வல்லமை இருக்கு. எதையுமே நீ கன்சிடர் பண்ணலைன்னா நீ பைபிள் வாசிக்கிறது பாவம். Let us be serious about the word of Jesus Christ, dearly beloved. இயேசு கிறிஸ்துவை உடைய வார்த்தையை குறித்து நீங்க சீரியஸா இல்லைன்னா பவுல் சொன்னதை நீங்க எங்க சீரியஸா எடுக்க போறீங்க? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நீங்க சீரியஸா எடுக்கலைன்னா, பவுல் உன்னை பார்த்து சொன்னால என்ன சொன்னா? நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறோம். சீரியஸா உன்னால எடுக்க முடியாது. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், உன்னால சீரியஸா எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7 வசனங்களையும் நீ சீரியஸா எடு. உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஓகே, கம் பேக் டு தெபோரால் அகைன். ஆமென். தளபதி பாராக் தெபோராலை என்ன செய்யறான்? கூப்பிடுறான். ஏம்மா நீ வந்தாதான் யுத்தத்துக்கு போவாங்கிறான். இந்த தெபோரால் பாருங்க, அவ என்ன சொல்லுகிறாள்? ஜட்ஜஸ் 4:9, நியாயாதிபதிகள் 4:9, அதற்கு தெபோரால், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசெராவை ஒரு பொம்புல கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். எழும்பிட்டாடே, பொம்பளைக்கு தானே பேர் வரப்போகுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, ஒரு சின்ன கூட்டத்தை
எதிர்த்து நிற்பதற்கு இவள் தலைமை தாங்கவில்லை. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாங்கன்னு வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 3வது வசனம், நியாயாதிபதிகள் 4:3 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ அங்க ஒரு ஓரத்துல இருந்து நியாயம் சொல்லுகிற தெபொராள் எழும்புறாப்பா. வெற்றி அடைஞ்சாச்சுன்னு பேசுறா. நான் வந்துருவோப்பா, வெற்றி நிச்சயம். நீ போனாலும் வெற்றி நிச்சயம். நான் ஒரு பொம்பளை வந்தாலும் வெற்றி நிச்சயம். ஆனா மேன்மை எனக்கு வந்துடும், ஆண்களுக்கு வரும். எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறீங்க? அப்போ தெபொராளுக்கு இவ்வளவு துணிச்சல் இருந்தால் புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அதை விட 2 மடங்காவது துணிச்சல் வேண்டாமா? துணிச்சல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? விளம்பரம் கொடுப்பீங்க. யாராவது செத்து போனால் என்னைய கூப்பிடுங்க. நான் தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுக்க போனேன். செத்தவர்களை இலவசமாக உயிரோடு எடுக்க என்னை அழையுங்கள் என்று என் நம்பரை கொடுத்து அந்த விளம்பரத்தை எடுக்க மாட்டேன்ட்டான். ஏதாவது பத்திரிக்கை நீங்கள் நடத்துகிறீங்களா, என் பேரை போடுங்க. செத்து போனால் இவரை அழையுங்கள்னு என் நம்பரை போடுங்க, 94442444. ஐயா, நான் சொல்கிற சேலஞ்சு சின்ன சேலஞ்சுங்க. இவன் பெரிய சேலஞ்சு எடுக்கிறாங்க. என்ன பெரிய சேலஞ்சு? ஆயிரக்கணக்கான போர்வர்களை எதிர்த்து அந்த எதிரணிக்கு இவன் நான் கேப்டனாக இருக்க, நீ போய் வெற்றியை கண்டாலே. அவர் பட்சபாதம் உள்ள தேவனா? தெபொராளுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தெபொராளோடு இருந்து மனித திராணிக்கு மிஞ்சின அற்புத வெற்றியை கொடுத்த தேவன். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணலையா? அவர் உன்னோடு கூட இல்லையா? நீ இப்போ எந்த சவாலை சந்தித்து பயந்து போயிருக்கிறார்? அருமையான மகனே, மகளே, தைரியமா பேசு. 4:14 பாருங்க, நியாயாதிபதிகள் 4:14. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் கொடுக்கும் நாள் இதுவே. எப்ப? இன்னைக்கு தான் வெற்றிங்கிறாங்க. சீரியஸ் மேட்டருங்க. எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போறீங்க? உன் பிரச்சனை எல்லாமே இன்றைக்கு தீர்ந்துடும். எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எத்தனை வருஷம் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தாலும், 20 வருஷம் பிரிஞ்சுட்டாங்க, என்ன கூப்பிடுறாங்க, ஏம்மா 24 மணி நேரத்தில் வந்துடுவான்னா வந்துடுறாங்க. ஏன்னா இவர்களிடத்துல தான் கற்றுக்கொண்டே. எலிசாவிடத்தில் கற்றுக்கொண்டே. ஏமா 10 மாதத்தில் உன் கையில் குழந்தை இருக்கும். நான் பாருங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு வெற்றிங்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, இப்படி நீங்கள் எழும்பாத வரைக்கு தேசம் பாலாதான் கிடைக்கும். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.